ஒரு எமர்ஜென்சி. என்னாச்சு? இன்டர்வியூ கால் வந்திருக்காங்க. இப்போ வா, ட்ரிப்புக்கு டைம் ஆகுதுடி, ஃப்ளைட்ல போறோம். 2 months முன்னாடி போட்டது இப்போ சடனா வந்து உட்காந்துருக்காங்க. யார் வந்திருக்கா இன்டர்வியூக்கு? பீரியட். லாஸ்ட் மினிட்ல பண்ண என்னடி பண்ண முடியும்? எனக்கு என்ன தெரியும்? கந்தசாமி கிட்ட போட்டேன். விக்ரம் சாரா? ஏய், அந்த கந்தசாமி இல்ல, போஸ்ட்மேன் கந்தசாமி. ஸோ டைம் இருக்குல்ல, இன்னும் டைம் இருக்கு. எவ்வளோ நேரம் ஆகும்? 2 minutes. சரி சீக்கிரம் வா, நான் வெயிட் பண்றேன். இருக்குன்னு 4 கேள்வி கேட்டு வந்துடுறேன். வேற டைமே கிடைக்காதா? இந்த டைம் தான் அனுப்புவாங்களா அவங்க? என் மூஞ்சி இந்த பக்கம் திருப்புறது இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சே, ஏன் தான் இப்படி இருக்கியோ நீ எனக்கு தெரியல. நான் நல்ல கலர் ட்ரெஸ் போட்டு போறப்பெல்லாம் வரவே மாட்டேன். எப்பெல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டு போறேனோ அப்ப கரெக்டா வந்துருவேன். எழவு. அதுவும் நான் இந்த ஒயிட் ட்ரெஸ்லாம் போடுறப்பெல்லாம் எங்கன்னா ஃபங்க்ஷனு கல்யாணி நீ ஐயோ அது எப்படி குடிக்கிறது? நான் நாட்டுக்கோழி முட்டை குடிச்சியா நீ? ஆம்லேட் சாப்பிடுவேன் நான். ஆம்லேட்டு அப்பவே கொடுத்துருப்பாங்க பெரியவங்க. நாட்டுக்கோழி முட்டை, நல்லெண்ணெய், இதெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு தான் அந்த இடுப்பு வலியாண்டி வருது. இங்க ஒரு தலகாணி வைக்கிறாளா, இங்க ஒரு தலகாணி வைக்கிறாளா, அதுக்கு தான் குடிப்பாங்களா? அது காய்கறி எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? வெஜிடபிள்ஸ்ல எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். அதெல்லாம் அழகா ஓரம் கட்டி அடுக்கி வைப்பேன் நான் தட்டுல. அடுக்கி வையே, நான் பதக்கமா வாங்குற லைனா அடுக்கி வைக்கிறதுக்கு. ஒழுங்கா லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டா இருப்பீங்க நீங்களாம். டே டைம் என்னடி? 15ல இருந்து 20. எங்க கிளம்பிட்ட? ஒரு செகண்ட் அனிவன் போறேன். சரி நான் கிளம்புறேன். இன்னைக்கு 15. இரு, நான் போய் பேட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ தம்பி, தேன் நிலவு, போயிட்டு அந்த பானில் இருக்கிற தண்ணியை ஊற்றி அந்த கக்கூசு கழுவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்டு, பெஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டு, ஒய்ஃப் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாத எல்லாருக்கும் அனுப்பிவிடு. இல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடுறேன், அங்க போயிட்டு கிரௌட்ல திரும்பி பார்த்து அதுவும் நான் பாக்குறப்பெல்லாம் வராது, நான் பார்க்காம விட்டுருவேன். யாராவது கூப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்றப்ப இந்த இழவு வந்து நிப்பேன். அந்த டைம் வரும்னு தெரியும்ல. நீ எதுக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டு போறப்போ இந்த மாதிரி நக்கலா பேச வெள்ள வச்சுக்காத. ரெகுலரா வரமாட்டேன். சரி பேசிக்கோ. அந்த பயம் இருக்கும். சொல்லு. நீ வரப்ப மட்டும்தான் நான் பேயா மாறிடுறேனே. மற்ற டைம்லாம் நான் நார்மலா இருக்கேன். என்னை பார்த்தாலே இந்த பொண்ணெல்லாம் ஐயோ ரொம்ப சோ ஸ்வீட், நல்ல இனிப்பகம் அப்படின்வாங்க. நீ வந்தா மட்டும் அப்படியே பேய் ஆயிடுறேன் நான். அதுவும் வரும்போது ஒரு இடுப்பு வழி ஒன்னு எடுத்துட்டு வருவப்பாரு, அப்படி இருக்கும் எனக்கு அந்த வலி. தலகாணி வைப்பேன், இங்க வைப்பேன். அப்படியே வந்து அவனா பார்த்தானா செத்த போன மாதிரி கிடப்பான். ஏய், இப்பெல்லாம் சிரிக்கல வச்சுக்க சொல்லிட்டேன். ரெகுலரா வரமாட்டேன். சரி சிரிச்சுக்கோ. எப்பெல்லாம் நீ வரணும்னு நினைக்கிறனோ அப்பெல்லாம் வரவே மாட்டேன். எப்பெல்லாம் நீ வரக்கூடாது ஐயோ அப்படின்னு நினைப்ப ஒரு 10 செகண்ட் வந்து நினைப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கதவை தட்டிக்கிட்டு, பா இங்க ஏதாவது ரெஸ்ட் ரூம் ஏதாவது வந்தா நீ சாவடிச்சிடும். உன்னை வீட்டுல இருந்து கிளம்புறப்ப உன்னை பாத்ரூம் போயிட்டு தான் நீ வர சொன்ன. உன்ன அது என்னப்பா கிளம்புறப்ப வரல, இப்ப வருது. உனக்கு வந்தா நீ போக மாட்டியா பேல்றதுக்கு? சி, ஏன் தான் இப்படி இருக்குதுங்களோ? கஷ்டம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். இன்னும் ஸ்பீடா போப்பா. ஏய் மேப்பா சொல்றா. மச்சி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன்டி BMW பிளாக் கலரு செம்மையா தான் தெரியுமா, அப்படியே ஸ்லீவ்லெஸ் போட்டு ஓட்டிட்டு இருக்கான் போல. அவன் ட்ரைசப்ஸ் பார்த்துட்டு எனக்கு செம்மையா ஒரு மாதிரி டெம்ப்டிங் ஆயிடுச்சு. ஆமா மச்சி, இங்க பக்கத்துல தாண்டி போறான். இருக்காண்டி வைக்க மாட்ட போன நீ. அம்மா என்ன உனக்கு என்னடி பிரச்சனை? ஏன்டி புலம்பிக்கிட்டே இருக்க? வீட்டுல இருந்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்க. நிம்மதியா கார் ஓட்ட விடுறீங்க, திரும்ப ஊட்டுறா குடும்பத்தோட போயிட வேண்டியதான் கைலாசத்துக்கு. ஃபேமிலி ட்ரிப் போறோம்னா ஏதாவது ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி சொல்லணும். வெளில போலாம், இங்க போலாம், அது போலாம் அப்படின்னா தான் எல்லாரும் புளி சாதம் அது இது கட்டின்னு இது பண்ண முடியும். சாப்பாடு கூட சாப்பாடு செய்யாம எப்படி நான் வெளில வரவே மாட்டேன். ஹலோ, நாங்க எல்லாம் ஃபேமிலியா ட்ரிப் போயிட்டு இருக்கோண்டி. போன வையே. என்னம்மா உனக்கு போன் கூட பேசக்கூடாதா? வீட்டுல இப்பதான் நோண்டிக்கினே இருக்கிற. வெளில வந்தா போன் வைக்க மாட்டியா? இது கூட வந்தாலே இதை பிடிக்கவே மாட்டுது. நம்மள ஃப்ரெண்ட்ஸா போனா எவ்வளவு ஜாலியா இருக்கும். ஏய், சீட் பெல்ட்ல போறா, சத்தம் வருது தெரியுதுல. ஒரு நினைக்கிறேன் டோல்கேட் கிட்ட இருக்கும். ஸ்னாப்பா? ஆமா, காலையில வீட்ல இருந்து ஏந்து இப்போ வந்து ஒரு 35 ஸ்னாப் போட்டிருப்பேன். ஒரு இத்து போனவன் எங்கன்னா போனா ஒரு முன்னாடி சொல்ல வேணாம், ஒரு பொட்டு கூட வைக்கல நானு. அப்படியே தலைகளும் ஒழுங்கா வரல, ஏறின்னு ஏற்றி விட்டேன். சீப்பு எங்கன்னா இந்த போற வரல நிப்பாட்டு ஒரு சின்ன சீப்பு ஏதாவது பான்ஸ் போட்டு வாங்கி கூட பொட்டு வைக்கல, ஒண்ணு வைக்கல, அப்படியே இது மாதிரி முண்டை மாதிரி போறேன். ஒருத்தி குழம்பினே இருப்பா. ஏய், எனக்கு என்ன போறேன்னு தெரியுமா என்ன? இந்த ரோட்ல தான் இந்த பூவெல்லாம் வளர்ந்துச்சா, எல்லாம் வந்து வீடியோ எடுத்துன்னு இருந்ததுங்களே. ஏங்க காணும் பேசவே மாட்டாங்க, வீட்டுல இருக்கிறப்ப பேச மாட்டாங்க நம்ம கிட்ட. வண்டி ஓட்டினா அப்படியே நான் கொலை நல்லா கொலை அழகா முன்னாடி சொல்லியிருந்தா ஒரு லெமன் சாதமோ இல்லை ஒரு புளி சாதமோ செஞ்சுட்டு முட்டை கிட்ட எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்து போயிருப்பான்.
வைக்கிறேன் எனக்கு லைட்டா ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் வாந்தி கேஸ் தெரியும்ல. சரி. திருப்புறப்பெல்லாம் கொஞ்சம் பொறுமையா திருப்பேன். வாமிட் வர மாதிரி இருக்கு. இதுக்குதான் சொன்னேன், போனை பாத்துக்கினே இருந்தா மயக்கம் வராதே. போன் யூஸ் பண்ணா வாந்தி வருமா? எனக்கு எப்பவுமே வாமிட் வாந்தி வருதான் பாத்துக்கு. நிறுத்த சொல்லுமா ப்ளீஸ்மா. நிறுத்த முடியாது காரை. நிறுத்தாதீங்க நீங்க. கவர்ல எல்லாம் என்னால எடுக்க முடியாது. அவன் எடுப்பான், என்னால அப்படிலாம் எடுக்க முடியாது. அம்மா மாதிரி இருந்துச்சு காருக்குள்ள. ஐயோ புறப்பலி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃபேமிலில இந்த மாதிரி இருக்க எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுங்க. பார்த்து ஓடடி. கண்ணை கட்டி விட்டால் கூட பட்டா. என்னது இது? ஏன்டா என்னடா வீடியோலாம் இப்படி வருது? நாய்க்குட்டி ஏதோ பிளைட் ஓட்டுற மாதிரி வருது, பூனைக்குட்டி ஏதோ வேலைக்கு போற மாதிரி வருது. என்ன உண்மையா இதெல்லாம்? அதெல்லாம் சும்மாமா, எல்லாம் ஏய்மா. ஏயா? யாரு ஏய்ன? பல்லக்கெல்லாம் உடச்சிருவோன்னு சொல்லிட்டேன். உங்களை ஏன்னு சொல்லி நான் பேசலமா. ஏன்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து ஒரு விதமான ஒரு வீடியோ. அது ஏன்னு வச்சிருக்காங்களா பேரு. இன்னும் ஒரு மரியாதையா வைக்க மாட்டானுங்க. நீ என்ன வேலைக்கு போறியா இல்லையா? நீனு என்ன ரொம்ப அசிங்கப்பட்டுன்னு இருக்க ரிலேட்டிவ் கிட்ட இருந்து. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல எல்லாரும் வராங்க, வந்து வேலைக்கு போறியா இல்லைன்னு கேட்டா என்னத்த சொல்லுவேன் நீனு? உனக்கு சரிப்பட்டு வராது. இரு, அவட்ட சொன்னதான் நான் போன ஞாயிற்றுக்கிழமை அவட்ட நான் பேசினேன். உன் அத்தை பொண்ணுகிட்ட நீ பேசிக்கோ. சொல்லுங்க ஆண்டி. அருக்காணி ஆண்டி, என்ன அருக்காணின்னு கூப்பிடாதுங்க, ஸ்வீட்டா ஷார்ட்டா அணின்னு கூப்பிடுங்க. இவனுக்கு என்னன்னு கொஞ்சம் என்னன்னு பாருடி. வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா. நான் கொடுக்குறேன், அவன்கிட்ட பேசுந்தா. நான் சொல்றது கேட்கவே மாட்டான். கொடுங்க. ஹலோ, சுமதி பத்தி யார் பேசினா? எல்லாம் நீங்க தாய் பாஸ் விளாடுறப்ப பேசியிருந்திருப்பீங்க. என்னதுக்கு இருக்கிற நீனு? ஆமா, நான் தாய் பாஸ் விளாடுனது நீ பாத்தியா? அதுங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து கூடி பேசுறப்ப உன்ன சொல்லிருக்கீங்க போல. நான் தான் உங்களுக்கு எல்லாம் இழிச்ச வைய. எவனா ஊர்ல எவனா பத்தி பேசிருப்பாளுங்க, என்கிட்ட வந்து இருந்திருப்பீங்களா? அவளுக்குதான் சொல்றாளுங்களே பேத்தியம்மா தானே. சீப்பா சம்மா சீப்போன்லாம் சொல்றவளை வச்சுக்காத. அவளுக்கு தான் சொல்றாளுங்க, அவளாண்ட போய் கேளு. ஆமா சொல்லுவாங்க உனக்கு. அவளுக்கு எல்லாம் வேற வேலை கிடையாது. நான் தான் இழிச்ச வையே, போ பேத்திமா இருப்பா, அவட்ட போய் பேசுங்கன்னு வாளுங்க. ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ பேசுற கதையெல்லாம் பேசிடுவா. அப்புறம் வந்து நான் போய் அங்க போய் கேட்கணுமா? தூங்குவதே மணிமேகலே பேசிட்டு இருப்ப. இப்பதான் சொல்லானுங்க பேத்தியம்மா தான் பேசிருப்பா அப்படின்ட்டு. அதனால உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். சீப்பா நீ போ மூட்டு வந்துருவாளுங்க என்கிட்ட. அப்படியே வாய இதுவும் சும்மாவே இருக்காது அதுங்களுக்கு. அமைச்சு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அந்த பீனட்டை? ஏந்து வாடு சனியா. ஐயோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுங்க. அம்மச்சி ஊர் எப்படி பிடிச்சிருக்குதா உனக்கு? சூப்பரா இருக்கு அம்மச்சி. நானு ஸ்கூல்ல இருந்து வரும்போது என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் எங்க அம்மச்சி ஊருக்கு போதானே. அப்படியா? ஸ்கூல்ல எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்தீங்களா? ஆமா. அம்மச்சி எனக்கு கூட நீங்களே சாப்பிடுறீங்க. தரணி குட்டிய இருடி குட்டிய. இதுல மாம்பழம் இங்க நம்ம தோப்புல வந்ததுதான். பூச்சி கீச்சி புழு கூட ஏதாவது இருக்கும். நான் உனக்கு நல்லா பார்த்து கொடுக்கணும்ல, சத்தான பொருளா. அதை அம்மச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு உனக்கு தரேன். அப்படியா? மாம்பழம்லாம் சீசன்ல வர பழம். இதெல்லாம் நல்லா சாப்பிடணும். இதெல்லாம் நார் சத்து. அப்போ குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இந்தா, உங்க அம்மா உனக்கு இதெல்லாம் வெட்டி கொடுப்பாளா? அம்மாவா? அம்மா வந்து நான் ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டேன்னா எனக்கு பீஸா ஏதாவது ஆர்டர் போட்டு தருவாங்க. பீஸா பர்கர் புகர் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு குழந்தை என்ன ஆகுது ஹெல்த்து? நல்ல பழம் அது இது காய்கறி அதெல்லாம் தானே கொடுக்கணும். நல்லா அம்ச்சி மாம்பழம். அம்ச்சி நீங்க ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா? அம்மச்சி ஸ்கூல்லாம் போனது கிடையாது. ஆனா ஸ்கூல் பக்கம் நடந்து போயிருக்கிறேன். அப்பெல்லாம் சாப்பாடு போடுவாங்க ஸ்கூல்ல. நானு உன் தாத்தா எல்லாம் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். அப்படியா? நாங்கெல்லாம் அந்த சாப்பாடு கதை போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இந்த உட்காந்து இந்த சிலேட் எல்லாம் எழுதுவாங்க, போர்டுல எழுதுவாங்க. ஸ்கூல் படிக்கலையா நீங்க? அப்போ அதெல்லாம் படிக்க மாட்டோம். அதெல்லாம் நாட் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்லாட்டை பிரிக்க போயிடுவோம். அங்க நானு தாத்தானால அப்புறம் ஒரே ஊர் தான். அம்ச்சு தாத்தா செத்துட்டார் தானே? தாத்தா செத்து போட்டாரு. அவர் போய் எவ்வளவு நாள் ஆச்சு? அப்பெல்லாம் நீ நல்லா கை குழந்தை, நீனு ரொம்ப குட்டியா இருப்ப நீனு. அம்மச்சிக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு மல்லாட்டை உரிக்கிறோமோ நமக்கு மல்லாட்டை கவர்ல போட்டு கொடுப்பாங்க. மல்லாட்டுனா என்ன தெரியுமா? தெரியும், பீனட்டு. பீனட்டு. வீட்டுல ஆரடியா பேத்தியம்மா? உள்ள இருக்கியா? வெளில வாடிங்க. அம்ச்சு யாரோ சண்டை போடுறாங்க. ஏண்டி